ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 கிளாஸ் அரிசி மாவு சேர்க்குறோம். நான் அதனால தான் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னேன். மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 கிளாஸ் அரிசி மாவு, இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அண்ட் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் முழுசாக போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அண்ட் எள்ளையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உங்களோட காரத்தை அனுசரித்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான உப்பும் நான் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம வந்து 2 கிளாஸ் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 கிளாஸ் தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா புளிக்காத தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மிளகாய் பொடி உப்பு எல்லாமே மாவு எல்லாத்துலேயும் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து 2 கிளாஸ் மாவு எடுத்திருக்கோம், 1 கிளாஸ் தயிர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு சூடாகட்டும். எப்படின்னா பபிள்ஸ் வரும்ல, அந்த அளவுக்கு சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சைடெல்லாம் பபிள்ஸ் வந்துடுச்சு, நல்லா கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவோட மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எல்லா பக்கமும் அந்த தண்ணி படுற மாதிரி நல்லா குழஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல அந்த பவுல்லையே நான் கொட்டிட்டு இது கொஞ்சம் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆற விடலாம். ஆற விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வந்து இப்போ செய்யலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு சப்பாத்தி டோ மாதிரி லைட்டாக கையில் வேணும்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும் மாவு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கையில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிங்கு போல் ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. உள்ளங்கையில் வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஃபிங்கர்ஸோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும். அது மாவு வந்து உடஞ்சி போகும். அதனால் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி எல்லா மாவையும் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது ரிங் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம்.
போட்டோடனே பயங்கரமாக பபிள்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி அடியில் தங்கியிருக்கும். நம்ம போடுற எல்லாமே வந்து அடியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விடுங்க. அப்போ தான் ஆயில் குடிக்காமல் நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகும். நான் ஏற்கனவே நிறைய ஃப்ரை ரெசிப்பியில் வந்து சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பேனில் டீப் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்துட்டு அடைச்சி போடக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து எண்ணெய் ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வருது. இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை ஆயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், நோட்டில் இருந்து கிழிச்ச பேப்பர். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல. பட் ஆனால் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சூடான சாப்பாடு பொருளை வந்து நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து எல்லாம் நம்மளோட அந்த ஃபுட்டில் கலந்துரும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நீங்கள் கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பருக்கு பதிலாக இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். A4 ஷீட் தான் வைங்க, அதில் தான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி நோட்டில் கிழிச்ச பேப்பரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு செமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.